அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். கடந்த மாதமே சொல்லியிருந்தேன், இப்போ ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா ஒரு கடுமையான காலகட்டம் தான், கசந்து போன காட்சியே அப்படின்னு நாம நவம்பர் மாதம் பார்த்தோம். இந்த மாதத்துல மனதிலே நிராசையே அப்படின்ற மாதிரிதான் இந்த மாதம் இருக்கும். எந்த வகையில் அப்படின்னா, புரிந்து கொள்ளாத உறவுகளோட அவங்கள புரிய வைக்கிறதுக்காக போராடி தோற்று அவங்கள விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்குலாம் இருந்திருக்கும். அதே போலதான் அது ஒரு மனதில் ஒரு நிராசையை ஏற்படுத்தியிருக்கும். அதே போல எல்லா விஷயத்திலுமே கூட வேலை விஷயத்துல ஒரு நிராசை, அதாவது ஆசைக்கு ஆப்போசிட் தான் நிராசை. நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னாக்க, வேலை விஷயத்துல கூட பாத்தீங்கன்னாக்க, குறிப்பா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒர்க் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களை பத்தி தவறாக போட்டு கொடுப்பாங்க, அல்லது தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வரும். அதே போல உறவுகள் பாத்தீங்கன்னாக்க நீங்க சொல்லாத வார்த்தையை சொன்னதாக நினைச்சு கடுமையான உறவு பகை, சில பிரச்சனைகள் அவங்களே கற்பனை பண்ணிக்குவாங்க, நீங்க சொன்னதா நினைச்சு சண்டை கூட வருவாங்க. ஸோ அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், அதிகமா பேசாம இருக்கிறது தான் நல்லது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால குடும்பம், தனம், வாக்கு இந்த மூன்றிலுமே நீங்க கவனம் செலுத்தணும். பணம் அதிகமா செலவு பண்ணாம கையிருப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போட்டு செலவு பண்றது புத்திசாலித்தனம். கடன் வாங்கி உடனே வாங்கி நீங்க வீடு வாங்குறது அல்லது சொத்துக்கள் வாங்குறது, வாகனம் வாங்குறது அல்லது பிசினஸ் ஆரம்பிக்கிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்துல தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா கடனுடைய அழுத்தம் பெருசா இருக்கும். ஈவன் அது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சொல்றேன். இப்போ இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஆண்டு 2023 மற்றும் இந்த 2024 ஜூன்ல இருந்து இடத்துல நவம்பர் மாதம் வரலுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு பிரச்சனை தான், நிராசை தான், மனசுல நிராசைகள். ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறது, திருமணத்துக்காக எதிர்பார்க்கறீங்க, திருமணம் ஆகும் அப்படின்னு கிட்ட போயிட்டு நிற்கும். பாத்தீங்கன்னாக்க வரன் வரும், ஆனா அது கடைசியில ரிஜெக்ட் ஆகும், தள்ளி போகும். அதுல ஒரு நிராசை, வேலை கிடைக்கிற மாதிரி கிடைக்கிறதுக்கு கடைசி வரலும் ஸ்டாப் ஆகும். அது பிரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருங்கி பழகிய உறவுகள் உங்களுக்கு நிராசைகளை பரிசாக கொடுத்திருப்பாங்க. நெருங்கி பழகிய உறவுகளாகட்டும் அல்லது நண்பர்களாகட்டும் அல்லது கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு நிராசையாக தான் இருந்துகிட்டு இருக்கும். பிரிவுகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். அதே போலதான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பண பற்றாக்குறை, பிள்ளைகள் வகையில பண செலவுகள், பொருளாதார ரீதியாக கடன் பிரச்சனைகள், ஈவன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கடனுடைய அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்போதைக்கு பெருசா இருக்கிற வேலையில இருக்கிறது நல்லது, அல்லது ஆல்ரெடி வேலையை விட்டுட்டு வேணா வேலை தேடலாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ண இடத்துல கூட திருப்பி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்க தாராளமா ரிட்டர்ன் போயிடுறது நல்லது. இந்த நேரத்தை பொறுத்தவரையிலும் இந்த தொழில் காரணமாக வரக்கூடிய செவ்வாய் உங்க ராசிலேயே இருந்து சுக்கிரனோட பார்வையில் இருப்பாரு. மேலும் இந்த செவ்வாயும் வக்கரமாகிறதுனால நீச பங்கம் ஆயிடும். அதனால தொழில் வேலை ரீதியாக மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும். அது ஒரு தேவையற்ற மாற்றமாக கூட இருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல குறிப்பா பெண்கள், ஆப்போசிட் ஜெண்டரோட கவனமாக இருக்கணும். எதிர்பாலினர் உறவு ஏற்படும். அந்த உறவு என்பது சில பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கும். அதுதாங்க நான் முக்கியமா சொல்ல வர்றது. சில அஃபெக்ஷன், சில அஃபயர்ஸ் எல்லாம் உங்களை தேடி கூட வரும். பட் அது ஒரு மன உளைச்சலையே கொடுக்கும்ன்றது தான் முக்கியமான விஷயம். அது குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதை தவிர்த்துருங்க. ஒரு நட்பா கூட பழகிட்டு இருப்பீங்க, அதை 4 பேர் தவறா பேசுவாங்க, அல்லது அவங்களே கூட நட்பா பழகிட்டு இருக்கிறவங்க உங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்ககிட்ட நல்லாவே பழகிட்டு இருப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட பழகிட்டு இருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு வார்த்தையால அவங்க மனக்காயப்பட்டு உங்களை விட்டு பிரிந்து போறது உங்களுக்கு மனசுல ஒரு நிராசையை ஏற்படுத்தும். சோ அதனால உறவுகளில் கவனமா இருங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க சில தடைகள் இருக்கு. ஆனா டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சில தடைகள்லாம் விலகும். டிசம்பர் 27ஆம் தேதி சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு திரும்பவுமே ரிட்டர்ன் போயிடுறாரு. அதுல இருந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் சில காரியங்களில் வெற்றி ஏற்படும். குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் தள்ளி போய்கிட்டே இருக்குன்னாக்க வரன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது சக்சஸ் ஆகிறதுக்கும் இனிமேல் வரக்கூடிய மாதங்கள்ல வாய்ப்பு உண்டு. அதே போல வேலை வாய்ப்புல கடைசி நிமிடத்துல உங்களுக்கு வாய்ப்பு இழந்தவங்களுக்கு
அதுக்கான புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. மேலும் திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கீங்க, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிருக்கீங்க, தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நேரத்துல முயற்சி பண்ணலாம் சேர்றதுக்காக. உங்க ஜாதகத்துல தோஷம் இல்லை, தசாபுக்தி அடிப்படையில நல்லபடியாக நடக்குதுன்னாக நீங்க மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சில பேருக்குள்ள டிவோர்ஸ் கிடைச்சிருக்கும், சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க தனித்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமணத்திற்காக முயற்சிகள் செய்றீங்கன்னா மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் வழக்குகள் இருக்கீங்க அப்படின்னா கூட பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி இந்த மாதத்தோட இறுதியில ஏற்படும், அல்லது ஒரு நல்ல முடிவு சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த சுக்கிரனை பொருத்தும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினருடைய அஃபெக்ஷன்லாம் வரும். எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க குறிப்பா 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே எதிர்பாலினுடைய அஃபெக்ஷன் வரும். அதாவது சில பேர்லாம் இளைய தலைமுறையா இருக்கீங்கன்னாக்க எதிர்கால வாழ்க்கை துணையுடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். குறிப்பா சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்க, குறிப்பா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அந்த மூலமா கூட உங்களுக்கு ஒரு புதிய தொடர்பு, புதிய இணைய வழி தொடர்புகள்லாம் வரும். பட் எதுவுமே வெரிஃபை பண்ணிட்டு பழகுங்க, அதுதான் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். ஏன்னா எல்லாத்துலயுமே இந்த நேரத்துல உஷாரா இருக்கிறது நல்லது. அட்டமஸ் சனி வந்து நஷ்டத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், கடனை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும். பல முறை நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். ஒரு உறவு ஏற்படுதுன்னா சந்தோஷம் தான், ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா அதோட முடிவில் நிராசையை பரிசா கொடுத்துச்சுன்னு வச்சுக்க, அது மாதிரி ஒரு வழி வேற எதுவுமே இல்லை. அது மாதிரிதான் சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க கட்ட பொருத்தம் ஜாதக பொருத்தம் பார்க்காம வெறும் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அல்லது காதல் ஏற்படும், திடீர்னு ஒரு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும். கடைசியில கல்யாணம் ஆன பின்னாடிதான் தெரியும் அது ஒரு நிராசையானது அப்படின்ட்டு. அதாவது திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, ஏன் தான் கல்யாணம் பண்ணுமோன்ற நினைப்பெல்லாம் அப்பதான் வரும். ஒழுங்கா நம்ம பார்த்திருக்கலாம், பொறுமையா இருந்திருக்கலாமோன்ற எண்ணங்கள்லாம் சில பேருக்குலாம் வரும். சோ இதுதான் வந்து லைஃப்ல நம்ம வெரிஃபை பண்ணாம நம்ம ஒரு உறவுல விழுந்துடுறோம்னு வச்சுங்களா, அந்த உறவு நமக்கு நிராசையை தான் பரிசா கொடுக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சூரியனை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல, புதனும் 5ஆம் இடத்துல மாதத்தோட தொடக்கத்துல. சோ அப்ப 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் டென்ஷன்லாம் இருக்கும், பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் ஆகும். உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படையே அதிகமே உங்க கருத்துக்களை சொல்லாதீங்க. அதாவது எவ்வளவுதான் வந்து நண்பர்களோடையும் சரி உறவுகளோடையும் சரி நீங்க விட்டு கொடுத்து போனோம், அவங்களோட வந்து சமரசமா போகணும்னு நினைச்சாலையும் உங்களுக்கு அது இயலாத காரியமாவே இருக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, புரிந்து கொள்ளாம இருப்பாங்க. குறிப்பா அந்த தாய் வழி உறவுகள் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கும். குறிப்பா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவுகளால கூட உங்களுக்கு மனக்கசப்புகள் அல்லது தாயாரால கூட மனக்கசப்புகள் பிரச்சனைகள்லாம் கடந்த காலத்திலயும் வந்திருக்கும், இப்பவும் இந்த மாதமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும், மேக்சிமம் வந்து சுப செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பிள்ளைகளின் உடல்நலனில் கவனம் செலுத்திங்க. கோபம் டென்ஷனை தவிர்த்திருங்க. அதே சமயத்துல சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடும். அதாவது டிசம்பர் 15ஆம் தேதியில இருந்து புதன் வக்ரம் பெற்று முதல் 15 நாள் 5ஆம் இடத்துல இருக்கும். விரையாதிபதி வக்ரம் பெற்று 5ஆம் இடத்துல இருக்கும் போது விரயங்கள் பிள்ளைகள் வகையில் ஆகும். அதே போல உங்களுக்கு குலதெய்வ கோவில் போறது, கோயில் குளங்களுக்கு போறது, அதன் மூலமும் உங்களுக்கு செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஆகும். நிறைய அலைச்சல்கள் முயற்சிகள் செய்வீங்க. இந்த நேரத்துல குறிப்பா இந்த முதல் 15 நாள் சொத்துக்கு வாங்குறது, விற்கிறது அல்லது வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன்ல சைன் பண்ற மாதிரியான எந்த விதமான ஒப்பந்தங்களும் செய்ய வேண்டாம். அது வந்து உங்களை வந்து ஏமாத்துற மாதிரியோ அல்லது சில நெகட்டிவ் இருந்து அதை பார்க்காம நீங்க கவனக்குறைவால சைன் பண்ற மாதிரியோ இருக்கும். அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு புதன் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அதை செய்யலாம். 6ஆம் இடத்துல சூரியன் வர்றது நல்லது. மாதத்தோட பிற்பகுதியில சில எதிர்ப்புகளை அடக்குவீர்கள். குறிப்பா வழக்குகளில் வெற்றி ஏற்படும். போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா கூட அதுல சாதகமான ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கூட மாதத்தோட பிற்பகுதியில உடல்நலம் தேறி ஓரளவுக்கு நல்லாவே படிப்பீங்க. கல்வியில நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்படும். ஆனா அது வரையிலும் பாத்தீங்கன்னா பள்ளியில உங்களுக்கு கூட படிக்கக்கூடிய மாணவர்கள், சக மாணவர்களால சில மன உளைச்சல் அல்லது டீச்சரால மன உளைச்சல், நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இப்படி ஒரு கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். வளர்ந்த பிள்ளைங்களா இருந்து காலேஜ் படிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, விரும்பத்தகாத செயல்கள், இவற்றின் மூலம் உங்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடியதாக இருக்கும். கவனமாக இருந்துங்க. படிப்புல கான்சன்ட்ரேஷன் குறையும் முதல் 15 நாள், அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டரா படிப்பீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் வந்த பின்னாடி பாத்தீங்கன்னாக்க ஈவன் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள்ல கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கும். இப்ப அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் மாதத்தோட பிற்பகுதியில. ஆயில்ய நட்சத்திரத்தில் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாவே இருந்துங்க. எதையும் வெளிப்படையா மேலதிகாரிகிட்டையும் ஓப்பனா சொல்லிடாதீங்க, சக பணியாளர்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே சமயத்துல சுக்கிரனை பொறுத்தும் 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு வகையில நல்லதுதான்.
உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்னாக்க வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் உண்டு. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டு. அதாவது ஒரே வீட்டுல இருந்து தனித்தனியா இருக்கிறீங்க, கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருக்கு கணவன் மனைவி உறவு அப்படின்னாக்க அவர்களுக்குள் ஒரு தாம்பத்தியம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், எதிர்ப்பாளினுடைய உறவால் மகிழ்ச்சி ஏற்படும். அது இந்த மாதத்துல ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனா புதிதாக ஒரு உறவு வருது, ஒரு இணைய வழியில ஒரு கான்டாக்ட் வருது, அல்லது புதுசாவே உங்களுக்கு ஒரு ஒர்க் பண்ற இடத்துல ஒரு அஃபெக்ஷன் வருது, அஃபயர் வருதுன்னா அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து வெரிஃபை பண்ணுங்க எதுனாலையும். அதுக்கப்புறம் அதை வச்சு முடிவெடுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பெருசா சண்டை சச்சரவு இருக்காது. மாதத்தோட முதல் பகுதியும் சரி, பிற்பகுதியிலையும் சரி. அதே சமயத்துல வாழ்க்கை துணைவருக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். அதற்கு மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல இந்த குரு வக்ரன் பெற்று உங்களுக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். என்னதான் குடும்ப வாழ்க்கையில உறவுகள் புரிஞ்சுக்கல, சச்சரவுகள் இருக்கு, உறவுகளோட பகை இருக்கு, அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு திருப்தி இல்லை, டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டு இருக்குனாலையும் மாசம் ஆனா சம்பளம் வந்துருது, மாத சம்பளத்துக்கு போறோம்னு சொல்ற அது இந்த குரு வக்கரமாகி உங்களுக்கு 11ஆம் பாவகத்துல இருந்து கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அதனால வாழ்க்கை அமைப்பு எந்த தடங்களும் இல்லாம ஓடும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க எவ்வளவுதான் போட்டியாளர்களுடைய குடைச்சல் இருந்தாலையும் கண் திருஷ்டி பொறாம அதிகமா இருந்தாலும் உங்க மேல நீங்க அதையெல்லாம் வென்று மேக்சிமம் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால பாதிக்கப்பட போறதில்ல. எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுமோ அதை விட பெட்டராகவே சேல்ஸ் ஆகி வருமானம்லாம் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் வரும். ஏன்னா சுக்கிரனும் ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதே போல செவ்வாய் வக்கரமாகும் போது நீச பங்கம் ஆகுது. அப்போ வேலையில ஒரு ஃபோர்ஸாவே செயல்படுவீங்க, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அதிகமாக ஒர்க் பண்ணி வருமானத்தையும் கொடுக்கும். சனி 2ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு வருமானம் வரும், திடீர்னு பணம் இல்லாம ஒரு இக்கட்டும் வரும். அதனால எதுலையும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்திலையும் கேது 3ஆம் பாவகத்தில் இருக்கிறது. அலைச்சல்கள் பயணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். தேவையில்லாம அலைச்சல் பயணத்தை நீங்க போனீங்கன்னாக்க ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்பு அப்பப்போ வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல சகோதர வழி உறவுகளை பொறுத்தவரையிலும் சில கருத்து வேறுபாடு இருந்து அவற்றை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கக்கூடியதுதான். சகோதர வழி உறவுகளோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடு நீங்கும். 9ல் இருக்கக்கூடிய ராகுவால பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சில பிரச்சனைகள்லாம் நீங்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு வர வேண்டிய பிராப்தம் இருக்கு உங்க ஜாதகப்படின்னா அது வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அல்லது அதுல வில்லங்கங்க இருக்கு, கேஸ் போட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மாதத்தோட இறுதியில. சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க பூச நட்சத்திரத்திற்கு பெரிய சுமைகள்லாம் இந்த மாதத்தோட கலன்று விடும். அதனால பிரச்சனை இல்லை. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. சாதகமும் பாதகமும் கலந்த மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பங்கு சந்தையில ஈடுபடுறது, ஊக வாணிகங்களில் ஈடுபடுறத அறவே தவிர்க்க வேண்டும். அதே போல ஜுவல்லரி, அதாவது தங்கத்துல முதலீடு செய்யலாம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. மருத்துவம், என்ஜினியரிங் மற்றும் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில், உணவுத்துறை, விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல நிர்வாகம், ஐடி, ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, முக்கியமா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமும் நல்ல வருமானம் வரும். சிறு கடை நடத்துறவங்க, வியாபாரம் பண்றவங்க அவங்களுக்கும் ஆஸ் யூஷுவல் இன்கம் வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆஸ் யூஷுவல் இன்கம் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்னாக்க இந்த செவ்வாய் நீச பங்கம் ஆகிறதுனால முருகன் அருளை வேண்டி நீங்க வழிபாடு செய்யறது உங்களுக்கு முற்றிலும் வினைகள் தீர்ந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அல்லது வீட்டிலேயே முருகனை வைத்து வழிபாடு செய்யலாம். கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வரலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.